ரியல் அறக்கட்டளை, பிரசன்டேஷன் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் மற்றும் ஜேபி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இணைந்து அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் இலவச பொது மருத்துவ முகாம் கொடுங்கையூர் பகுதியில் அமைந்துள்ள கார்வேல் சபை வளாகத்தில் பிரசன்டேஷன் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் இயக்குநர் அருட் சகோதரி சகாயம் அவர்கள் தலைமையிலும், ரியல் அறக்கட்டளை இயக்குநர் முனைவர் லாரன்ஸ் அவர்கள் முன்னிலையிலும் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர் டில்லி பாபு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல திட்டத்துறையின் சென்னை மண்டல அலுவலர் ஜெயக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்வில் பேசிய மாமன்ற உறுப்பினர் டில்லி பாபு அவர்கள், கொடுங்கையூர் குப்பை கிடங்கை மறுசீரமைப்பு செய்து வேறு இடத்திற்கு மாற்றக்கூடிய அனைத்து நடவடிக்கைகள் குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் எளியோர் பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவ முகாமினையும் துவக்கி வைத்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல திட்டத்துறையின் சென்னை மண்டல அலுவலர் ஜெயக்குமார் அவர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கருவறை முதல் கல்லறை வரை அரசு வழங்கும் அனைத்து வகையான நலத்திட்டங்களை விரிவாக எடுத்துரைத்தார். ஆர் நகர் மக்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு குறித்து கார்மேல் சபையின் போதகர் பால்ராஜ் அவர்கள் எடுத்துரைத்தார். முன்னதாக நலவாழ்வு குறித்தும், வருமுன் காப்பது குறித்தும், சுகாதாரமான முறைகள் குறித்தும் மருத்துவர்கள் ஐயப்பன் பால்ராஜ் மற்றும் அக்ஷிதா ஆகியோர் விழிப்புணர்வு குறித்து பேசினர். இம்மருத்துவ முகாமின் ஒருங்கிணைப்பாளர் முருகன், ரியல் அறக்கட்டளை அறங்காவலர் லட்சுமி, நியூஸ் அறக்கட்டளை இயக்குநர் காளிதாஸ், பிரசன்டேஷன் நிறுவனத்தின் பணியாளர்கள் இசபெல்லா, வாணி, ரியல் அறக்கட்டளையைச் சேர்ந்த தீனன் மற்றும் அமுல்ராஜ், அருவி நிறுவனத்தைச் சேர்ந்த மேரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியில் அருவி அறக்கட்டளையின் இயக்குநர் அருட் சகோதரி இசபெல்லா மற்றும் அருட் சகோதரி சத்யா ஆகியோரின் வழிகாட்டுதலின் பேரில் லயோலா கல்லூரி மற்றும் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியைச் சேர்ந்த சமூக பணி மாணவ மாணவிகளின் மனித கடத்தல் எதிர்ப்பு விழிப்புணர்வு வீதி நாடக நிகழ்ச்சி நடைபெற்றது. எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்க பிரசன்டேஷன் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர்ல இருந்து இந்த மருத்துவ முகாமானது இந்த அருமையான நாள்ல நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அருமையான மருத்துவ முகாம்ல நாங்க இணைந்து செயல்படக்கூடிய ரியல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஜேபி மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் இவங்களோடு நாங்க இணைந்து இந்த பகுதியில வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் முக்கியமா பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் இவர்கள் அந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் இந்த மருத்துவ முகாமானது இவர்களுக்கு ஒவ்வொரு பெண்கள், குழந்தைகள் 200 பேருக்கு மேல பயனுற்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களுடைய உடல் நலத்துக்காகவும் இந்த 3 நிறுவனமானது இணைந்து செயல்பட்டு இவர்களுடைய நன்மையும் இவர்களுடைய உடல் நல பேணி காக்குவதற்காகவும் நாங்கள் இணைந்து செயல்பட்டு இருக்கிறோம். இந்த அருமையான நாளில் அரசு சாசனத்தை பற்றியும் மற்றும் ஹியூமன் டிராபிகிங் அதனுடைய விழிப்புணர்வையும் மக்களுக்கு எடுத்துரைத்து அதன் மூலியமாக குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாப்பதற்கு மட்டுமல்லாமல் இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தை பற்றியும் மக்களுக்கு நம்மளுடைய உரிமைகள், பெண்களுடைய வாழ்வாதாரங்கள், அவங்க எப்படி வாழ்க்கையில பாதுகாக்கப்படணும், அவருடைய உரிமையை எப்படி தொண்டு நிறுவனங்கள் மூலியமாக அவர்களுக்கு எடுத்து செல்லணும், அப்புறம் இலவசமாக கவர்மெண்ட்ல என்னென்ன திட்டங்கள் இருக்கிறோ அதையும் மக்களுக்கு விழிப்புணர்வு மூலியமா அவர்களுக்கு கிடைக்க பெறவும் அதற்காக நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் இணைந்து செய்வோம் என்று இந்த அருமையான நாளில நாங்கள் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கு நாங்க உறுதி கூறுகிறோம் என்று இந்த ஒரு அருமையான நாளை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய பேர் லாரன்ஸ், ரியல் அறக்கட்டளை நிறுவனத்துடைய இயக்குநராக இருக்கின்றேன். இன்று நம்முடைய கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்தின் அருகில் உள்ள நம்முடைய ஆர் நகர் பகுதியில நம்முடைய பிரசன்டேஷன் கம்யூனிட்டி சர்வீஸ் நிறுவனத்தின் மூலமாகவும் ரியல் அறக்கட்டளை மூலமாகவும் நம்முடைய ஜேபி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மூலமாக இங்க இருக்கிற எளிய மக்களுக்கு நலம் சார்ந்த பொது மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது. இதற்கு இடம் தந்து மக்களை ஒருங்கிணைப்பதில் எங்களை வழிநடத்தி உதவி செய்த நம்முடைய கார்மேல் சர்ச்சினுடைய பாஸ்டர் பாலாஜி அவர்கள் முன்னிலை வகிக்கின்றார்கள். இந்நிகழ்ச்சிக்கு ஒரு மதிப்பிற்குரிய பிரசன்டேஷன் கம்யூனிட்டி சர்வீஸினுடைய இயக்குனர் அருள் சகோதரி சகாய் சிஸ்டர் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மதிப்புக்குரிய மாமன்ற உறுப்பினர் திரு டில்லி பாபு ஐயா அவர்கள் வருகை புரிந்து நிகழ்ச்சிக்கான விழிப்புணர்வை மக்களுக்கு வழங்கினார்கள். இது மட்டுமல்லாமல்
இங்க இருக்கின்ற நியூஸ் அறக்கட்டளையுடைய இயக்குனர் திரு காளிதாஸ் அவர்கள் பெண் நலம் குறித்து தன்னுடைய அனுபவ பகிர்வை வழங்கினார்கள். இதனுடைய தொடர்ச்சியான அடிப்படையாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் சிறப்பு திட்டத்திலிருந்து வருகின்ற அதிகாரி அவர்கள் கணவனை இழந்தவர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள், இவர்களுக்கான அரசனுடைய சட்டங்கள், திட்டங்கள் ஆகியவற்றை பற்றி விளக்கி கூறினார்கள். இங்கு பெருவாரியாக மக்கள் இந்த தினக்கூலிகளாகவும் ஏழை மக்களாகவும் இருக்கின்றார்கள். இவர்களுடைய கல்வி மற்றும் பொருளாதாரம் நலம் சார்ந்த பல்வேறு நிறுவனங்கள் உழைத்து வருகின்ற ஒரு சூழலில் பிரசன்டேஷன் கம்யூனிட்டி சர்வீஸ் அவர்களுக்கு அமைப்பு சாரா தொழிலாளர் சார்ந்த அடையாள அட்டைகளையும் வழங்கி வருகின்றார்கள். அறிவு நிறுவனத்துக்கு வருகை புரிந்திருக்கின்ற அருள் சகோதரி இசபெல் அவர்கள் குழந்தைகள் மற்றும் பெண்கள் கடத்துதலை குறித்து விழிப்புணர்வை நல்கினார்கள். ஒரு விழிப்புணர்வு வீதி நாடகம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பில் ஸ்டெல்லா மேரிஸ் மற்றும் லயோலா கல்லூரியுடைய சமூகவியல் மாணவிகளும், ரியல் அறக்கட்டளையுடைய பணியாளர்கள் மற்றும் பிரசன்டேஷன் கம்யூனிட்டி சர்வீஸ் பணியாளர்கள் திருமதி வாணி, திருமதி இசபெல் இவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கு பல வகையிலும் ஒருங்கிணைப்பாக இருந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.